வணக்கம். இந்த வீடியோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய முழு வரலாறையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டாளுடைய வரலாறுக்குள்ள நம்ம போறோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி உருவாச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளும் அவருடைய அப்பா பெரியாழ்வாரும் கும்பிட்டு வந்த வடபத்ரசாயி அப்படிங்கிற பெருமாள் கோயில் எப்படி உருவாச்சு, அந்த கோயிலோடு தொடர்பு பட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க, அப்புறம் ஆண்டாள் தாயார் எப்படி ஸ்ரீரங்கத்து பெருமாளை கரம் பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்படி இந்த வடபத்ரசாயி அப்படிங்கிற பெருமாள் கோயில் உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியே சரியான காடா இருந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரமா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை மல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறவர் இனத்தை சேர்ந்த ராணியம்மா ஆட்சி பண்ணி வராங்க. இந்த மல்லிக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தரோட பேரு வில்லி, இன்னொருத்தருடைய பேரு கண்டன். இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாங்க. அப்படி வேட்டைக்கு போகும்போது தம்பியாக இருந்த கண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் ஒரு வேங்க புலிய விரட்டி போறாரு. ஆனா இப்படி புலிய விரட்டி போனவர் ரொம்ப நேரமா ஆளக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் வில்லி கண்டனை தேடி அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் அலைஞ்சு பார்க்கறாரு. ஆனா மணிக்கணக்கான நேரமா இப்படி அலைஞ்சு பார்த்தும் தன்னுடைய தம்பியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் சோர்வடைஞ்சு ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துறாரு. அப்படியே அசதியில அவரை மறந்து தூங்கிடுறாரு. அந்த கனவுல அவருக்கு இப்ப இந்த கோயில்ல குடியிருக்கக்கூடிய வடபத்ரசாயி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்து புலி அடிச்சு கண்டன் இறந்து போயிட்டான், இனிமேல் அவனை தேட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காலநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை கொல்றதுக்காக இந்த இடத்துல வடபத்ரசாயி அப்படிங்கிற இந்த பெருமாள் சாமி அவதாரம் பண்ணதாகவும் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புதர்ல தான் அவர் வாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை இந்த காட்டை எல்லாம் திருத்தி அமைச்சு இங்க ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு அந்த மல்லிங்கிற அரசியுடைய மகனான வில்லி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி வில்லின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளவரசனால அந்த அரசனால உருவாக்கப்பட்ட ஊர் தான் வில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்ததாகவும் காலப்போக்குல இது ஒரு வைணவ திவ்ய தேசஸ்தலமா பெரியாழ்வார் வாழ்ந்த ஊராக ஆண்டாள் பிறந்த ஊராக இருந்ததுனால இந்த ஊருக்கு வில்லிபுத்தூர் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வீகத்தன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வடபத்ரசாயின்னு சொல்லப்படக்கூடிய பெரியாழ்வாரும் ஆண்டாளும் தினம் தினம் துதிச்சு வந்த அந்த பெருமாள் கோயில் இப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஆண்டாளுடைய பிறப்புக்கு முன்னால பெரியாழ்வாருக்கும் இந்த பெருமாளுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெரியாழ்வார் இதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த ஒரு அந்தன குடும்பத்துல முகுந்தப்பட்டர் பத்மவள்ளி இந்த தம்பதிக்கு 5வது குழந்தையாக பிறந்து வராரு. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல இவர் 6ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் முற்பட்டவர். இவர் கலியுகம் பிறந்து மிகச்சில வருடங்கள்லயே இந்த பூமியில ஜனனம் பண்ணிட்டாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முற்பட்ட காலத்துல தான் பெரியாழ்வார் வாழ்ந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. எப்படியோ பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்படி ஒரு அந்தன குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வராரு. சின்ன வயசுல இருந்து பெருமாள் மேல தீராத பக்தியோடைய வளர்ந்து வராரு. அவர் காலாகாலத்துக்கும் பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நந்தவன தோட்டம் போட்டு அந்த தோட்டத்துல வரக்கூடிய பூக்களை பூரா தினமும் மாலையா தொடுத்து போய் இந்த வடபத்ரசாயி பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய அப்படி ஒரு கைங்கரியத்தை பலகாலமாவே பண்ணி வராரு. சரி, தோட்டத்துல பூ பறிச்சு கொண்டு போய் அதை மாலையா கட்டி பெருமாளுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இதை யாருமே இந்த உலகத்துல செஞ்சதே இல்லையா, பெரியாழ்வார் வேற என்ன பண்ணினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, பெரியாழ்வார் இப்படி சாமிக்கு மாலை தொடுத்து போகும்போது அந்த மாலையிலிருந்து அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய வாசத்தை கூட தான் முகர்ந்துடக்கூடாது, பெருமாளுக்காக கட்டப்பட்ட அந்த மாலையில இருக்கக்கூடிய வாசம் கூட அவருக்கு தான் சொந்தம், நம்ம அதை முதல்ல முகந்துட்டு போய் அவருக்கு சாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாயிலையும் மூக்கிலையும் அவர் துணிகளை கட்டிக்கிட்டு தான் இந்த பூக்களையே பறிப்பாராம். அதுக்கப்புறமா மாலையா தொடுத்துட்டு போய் பெருமாளுக்கு போடுவாராம். இந்த அளவுக்கு அவர் பக்தி சிரத்தையோட வாழ்ந்து வராரு. இவர் இப்படித்தான் பெருமாளுடைய சிந்தனையாகவே விஷ்ணுவுடைய சிந்தனையாகவே இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சின்ன வயசுலயே இவங்க அப்பா அம்மா இவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்த்து வந்தாங்க. இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது அந்த சமயத்துல மதுரை பாண்டியராசாவுடைய ஆட்சிக்கு கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வல்லபதேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாண்டியராசா இந்த பகுதிகளை பூரா ஆட்சி பண்ணி வராரு. அவர் ஒரு சமயத்துல ராத்திரி நேரத்துல நகர்வலம் வர்றதுக்காக மாறு வேடத்துல வந்து மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராரு. அப்படி அவர் நகர்வலம் வரும்போது வீட்டு திண்ணையில படுத்திருந்த ஒரு பெரியவரை பார்த்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு.
அப்படி பேச்சு கொடுக்கும்போது அந்த பெரியவர் மறுமையில நம்ம பயனடையணும்னா இம்மையிலேயே அதுக்கான வேலைகளை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மோட்சம்னு ஒன்று கிடைக்கணும், இறந்ததுக்கு அப்புறமா நல்ல பெருவாழ்வு வாழணும்னா அதுக்கு இந்த பிறவியிலேயே நம்ம நல்லது செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு எந்த குறைவும் இல்லை, நம்முடைய மறுமையில நம்ம இறந்ததுக்கு அப்புறமாவும் ஆண்டவனுடைய திருவடிகளை எப்படி போய் சேர்றது, அதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்லபதேவன் அப்படிங்கிற மன்னன் போய் செல்வ நம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய குலகுரு கிட்ட கேட்கிறாரு. குலகுருவும் இந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஞானிகளையும் எல்லா படிச்சவங்களையும் வேதத்துல விற்பனர்களையும் மன்னனுடைய இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக அரண்மனைக்கே வரும்படி சொல்லியிருக்காரு. அப்படி வந்து மன்னனுடைய அந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1,00,000 தங்க காசுகளை கொடுக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1,00,000 தங்க காசுகளையும் மன்னனுக்கு அவனுடைய மனசுக்கு திருப்திப்படும்படி பதில் சொன்னா மட்டும் போதாது, அப்படி சொல்லக்கூடிய பதிலானது ஆண்டவனாலேயே அங்கீகரிக்கப்படணும். இப்படி ஒரு புலவரோ ஒரு ஞானியோ இல்ல ஒரு வேத விற்பனரோ வந்து இப்படித்தான் ஆண்டவனுடைய பாதங்களை அடைய முடியும், இப்படித்தான் மோட்சம் கிடைக்கும், யார் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஆண்டவனும் ஆமோதிச்சு இப்படி 1,00,000 தங்க காசுகளை அவங்க கொடுக்கிறேன்னு சொன்னாங்களே அதை ஒரு பெரிய தோரணத்துல கட்டி பொற்கிளியா தொங்க விட்டுருப்பாங்க. அது யாராலையும் சுலபமா அறுக்க முடியாத உயரத்துல இருக்கும். இப்படி அந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறமா ஆண்டவனே நினைச்சு இது சரியான பதில்னு சொல்லிட்டு அந்த தோரணத்தை கீழே தொங்க வைக்கணும், அதை அந்த வேத விற்பனர் அறுத்துட்டு போகணும். இப்படியான நிபந்தனைகளோட அந்த போட்டி ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டவனுடைய அந்த மனமானது அதை அங்கீகரிக்கல, அந்த தோரணமும் இறங்கவும் இல்லை, அந்த பொற்கிளியை யாராலையும் வெட்டவும் முடியல. அப்படிப்பட்ட சமயத்துல தான் இங்க விஷ்ணு சித்தன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தனுடைய கனவுல வந்து பெருமாள் சாமி வந்து உன்னால் தான் போய் அந்த பொற்கிளியை அறுக்க முடியும், நீ போய் அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவனே எத்தனையோ பெரிய பெரிய ஞானிகள் சான்றோர்கள் எல்லாம் வருவாங்க, எனக்கு படிப்பறிவு கூட சரியா இல்ல, எனக்கு வேதத்துல எந்த புலமையும் இல்ல, நான் எப்படி அரண்மனைக்கு போய் அந்த பொற்கிளியை அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் தன்னுடைய ஆசிகளை கொடுத்து விஷ்ணு சித்தனுடைய தலையில தன்னுடைய சங்க வச்சு அவருடைய நாட்களையும் தன்னுடைய சங்க வைக்கும் போது அவருக்கு அத்தனை வேதங்களும் ஒரு நொடி பொழுதுல பரிச்சயமாயிருது. அதனால ஆண்டவன் கொடுத்த அந்த துணிவோட கிளம்பி போய் அரண்மனையில இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் பரம்பொருள் அப்படின்னா யாருன்னா அது பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேத சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மேற்கோள்களை எல்லாம் சொல்லி அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை ஒத்துக்கும்படியாக அவர் பேசி முடிக்கிறாரு. அப்படி அவர் பேசி முடிக்கும் போது ஆண்டவனா பார்த்து அந்த தோரணத்தில் கட்டி இருக்கக்கூடிய பொற்கிளியையும் அவர் அறுக்கும்படியாக அந்த ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதனால அந்த பொற்கிளியையும் இந்த விஷ்ணு சித்தனால அறுக்க முடியுது. இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட மன்னன் என்ன பண்றாரு, இந்த விஷ்ணு சித்தனுக்கு அந்த ஒரு நொடி பொழுதுல இருந்து பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கொடுத்து தன்னுடைய பட்டத்து யானை மேலேயே வச்சு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி வீதியில ஊர்வலமாக கூட்டி போய்கிட்டு இருக்காரு. ஆனா விஷ்ணு சித்தனுக்கோ இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மரியாதை, இந்த நகர்வலம், ஊர்வலம் இது எல்லாமே பெருமாளுக்கு கிடைக்க வேண்டியது, நம்மால எதுவும் நடக்கல, அவர் சொன்னதால வந்தோம், இது அத்தனையுமே அவருக்கு போய் சேர வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு குழப்பத்தோட கொஞ்சம் கலங்கிக்கிட்டு இப்படி பட்டத்து யானை மேல வந்துகிட்டு இருக்காரு. நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து இந்த விஷ்ணு சித்தனை பட்டத்து யானை மேல வரும்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வானத்துல கருடன் மேல பெருமாள் தாயாரோட வந்து விஷ்ணு சித்தனுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக விஷ்ணு சித்தனுக்கு கிடைச்ச அந்த காட்சியானது அந்த நேரத்துல பாண்டிய மக்களுக்கும் மன்னனுக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் இல்ல, விஷ்ணு சித்தனுக்கு மட்டும்தான் அப்படியான ஒரு காட்சி கிடைச்சிச்சு, ஆனா மக்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு காட்சி கிடைக்குதோ அப்படின்னு விஷ்ணு சித்தன் நினைச்சுக்கிட்டாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு கலியுகத்திலேயே இப்படி கண்கண்ட தெய்வமா இவர் காட்சி கொடுக்கிறாரு. எல்லாருடைய மனசும் எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி இருக்காது. பெருமாளுடைய இந்த அழகை பார்த்து எத்தனை பேருடைய கண்ணேறு பெருமாள் மேல பட்டிருக்குமோ, பெருமாளுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பெருமாளே நீங்க பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை மேல இருந்தே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பல்லாண்ட பாடி முடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் கோயில்ல அது மிகப்பெரிய வைணவ திவ்ய தேச கோயிலா இருந்தாலும் சரி, வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய கோயில்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய கோயிலா இருந்தாலும் சரி, எல்லா பெருமாள் கோயிலையும் தினமும் இந்த பல்லாண்டு பாடாத கோயில்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷ்ணு சித்தர் அந்த சமயத்துல பாடி வச்ச பல்லாண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஷ்ணு சித்தர் தனக்கு
கண்ணன் கொடுத்த அந்த மிகப்பெரிய பொற்கிளியை கொண்டு வந்து வடபத்ரசாயி பெருமாள் கோயிலே வந்து கொடுத்து பெருமாளுக்கான கைங்கரியங்களை பண்றதுக்கு அவருடைய கோயில் திருப்பணிகளுக்காகவே அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லப்படுது. அதனால இவனுக்கு எவ்வளவோ செல்வத்தை கொடுத்தோம், அதுபோக இவனுக்கு எவ்வளவோ புலமையையும் ஞானத்தையும் கொடுத்தோம், ஆனாலும் இவன் எதையுமே ஏத்துக்க மாட்டானே அப்படின்னு பெருமாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. விஷ்ணு சித்தனும் பெருமாளுக்கே கண்ணேறு படக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பாடுனதுனால அவர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கினாரு. இத்தனையும் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவர் எப்பவும் போல நந்தவனத்துக்கு போய் பூக்களை பறிச்சு அதை மாலைகளா தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய அதே கைங்கரியத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால இந்த பக்தனுக்கு நம்ம என்னவெல்லாமோ கொடுத்து பார்த்தோம், இருந்தாலும் அவன் எதையுமே எடுத்துக்கிறாம பக்தியை மட்டும் எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாமி தன்னுடைய பக்கத்துல வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமாதேவியை பார்க்கிறாரு. பூமாதேவிக்கும் புரிய வருது. அது மட்டும் இல்லாம பூமாதேவி ஒரு சமயத்துல பெருமாள் கிட்ட, பெருமாளே இந்த பூலோகத்துல எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க, அதுல எப்படிப்பட்ட பக்தர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அனுதினமும் எனக்கு மாலை தொடுத்து போடக்கூடிய பக்தர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சமயத்துல சொல்லி இருந்ததுனால இங்க இருக்கக்கூடிய பூமாதேவி அதே மாதிரியே மாலை தொடுத்து பெருமாளுக்கு போடக்கூடிய கைங்கரியத்தை பண்ணி தானும் அவருடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில ஒரு பரப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெருமாள் கிட்ட அவங்களுடைய ஆசையை சொன்னதுனால இப்போ பூமாதேவியே ஒரு சின்ன குழந்தையாக பெரியாழ்வாருடைய அந்த நந்தவனத்துல பிறக்கிறாங்க. பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல இருந்த ஒரு துளசி மாடத்துக்கு பக்கத்துல இந்த சின்ன பொன் குழந்தையானது பிறந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ பெரியாழ்வார் எதேச்சையாக அந்த குழந்தைய பார்க்கும்போது யாருடைய குழந்தைன்னு தெரியலையே, நம்முடைய நந்தவனத்துக்குள்ள யார் இப்படி வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க விசாரிச்சு பார்க்கிறாரு. ஆனா யாருமே வராதனால தனக்கு இவ்வளவு நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியாழ்வாரே அந்த குழந்தைக்கு கோதை நாச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. அதுதான் பிற்காலத்துல நம்முடைய ஆண்டாளம்மாவாக போறாங்க. சோ கோதை அவங்க அப்பா மாதிரியே சின்ன வயசுல இருந்தே பெருமாளுடைய கதைகளை, குறிப்பா கண்ணனுடைய கதைகளையே கேட்டு வளர்ந்து வராங்க. அதனால கண்ணன் மேல அந்த பக்தியானது, அந்த பாசமானது சின்ன வயசுல இருந்தே கோதை நாச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. கோதை நாச்சி விளையாடுறதுனா கூட கண்ணன் சின்ன வயசுல எப்படி எல்லாம் விளையாண்டிருப்பான், கண்ணன் நம்ம கூட இப்ப சேர்ந்து விளையாண்டா எப்படி விளையாடுவான் அப்படிலாம் நினைச்சுதான் சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய விளையாட்டுகள் கூட இருக்கும். இப்படி எந்நேரமும் கண்ணே 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 கண்ணனை தவிர அந்த குழந்தைக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்படியாக வாழ்ந்து வளர்ந்து வருது. அதே சமயத்துல பெரியாழ்வாரும் அந்த பூத்தொடுத்து வடபத்ரசாயி பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பொண்ணாகிட்டு இருக்கக்கூடிய கோதை நாச்சிக்கு இப்படி தினமும் பெருமாளுக்கு அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணனுக்கு இந்த மாலைகளை கொண்டு போய் அப்பா போடுறாரு. இந்த மாலைகள் அவருக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோள்களில் போட்டு பார்த்து சரியா இருக்கா, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்த கண்ணாடியில பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அவங்க வீட்டில் இருந்த கண்ணாடியில பார்க்கல, அங்க இருந்த கண்ணாடி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட கோயில்ல போய் பார்த்தோம்னா உண்டியல் போடுறதுக்காக கண்ணாடி கிணறுன்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து இந்த மாலையானது பெருமாளுக்கு கண்ணனுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில காலங்கள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன செய்யுது, இப்படி போட்டு பார்க்கக்கூடிய அந்த மாலையானது பெருமாளோட சேர்ந்து நம்ம இருந்தோம்னா பெருமாளுக்கு ஏற்றவளாக நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ள இருந்த அந்த ஆசையின்படி பெருமாளுடைய மனைவியாக நம்ம ஆகும்போது அவருக்கு நம்ம பொருத்தமா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எல்லாம் அவங்க போட்டு போட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இப்படி அவங்க மாலையை போட்டு பார்க்கறது அவங்க அப்பா பெரியாழ்வாருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பெருமாளுக்கு ஒரு மாலை போகுதுன்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசத்தை கூட நம்ம நுகரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பொண்ணு இப்படி பெருமாளுடைய மாலையவே தன்னுடைய கழுத்துல போட்டிருந்தா அப்படின்னு தெரிஞ்சா அவர் விடுவாரா? அதனால அப்பாவுக்கு தெரியாம அந்த மாலைகள் எல்லாம் தொடுத்ததுக்கு அப்புறமா இவ போட்டு அழகு பார்த்துட்டு மறுபடியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த கூடையிலே வச்சுட்டு வந்துருவாங்க. இப்படியாக பெரியாழ்வாரும் தன்னுடைய பொண்ணு சூடி கொடுத்த அந்த மலர் மாலையை தெரியாமலே பெருமாளுக்கு பல நாட்களாக சாத்தி வராரு. இப்படியாக ஒரு சமயத்துல அவர் பெருமாளுக்கு மலர் மாலையை கொண்டு போகும்போது அந்த மாலையில ஒரு முடி இருக்கிறது, ஒரு நீளமான முடி இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. எப்படி பெருமாளுடைய இந்த மாலையில முடி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் பார்க்கும்போது இங்க கோதை நாச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பூரா கவனிக்கிறாரு. ஆஹா, இவ்வளவு நாளா பெருமாளுக்கு இப்படித்தான் நம்ம மாலையை கொண்டு போய் போட்டோமா, எவ்வளவு பெரிய அபச்சாரம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு வேற ஒரு புது மாலையை தொடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்திட்டு அன்னைக்கு மனசு வருத்தத்தோடயே பெரியாழ்வார் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய கனவுல வந்து பெருமாள் சாமி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த வடபத்ரசாயி பெருமாள் சொல்றாரு, இன்னைக்கு நீ கொடுத்த மாலை எனக்கு பிடிக்கல, இவ்வளவு நாளா கோதை சூடி கொடுத்த அந்த மாலையத்தான் நான் போட்டிருந்தேன், அந்த மாலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், அதனால மறுநாள்ல இருந்து பெரியாழ்வாரும் ஆண்டவனுடைய அந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகள் சூடி கொடுத்த அந்த மலர் மாலையை கொண்டு
போய் தான் வடபத்திரசாயி பெருமாளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. கோதையும் நல்லா வளர்ந்து பெரிய மனுஷி ஆகிறா. அதுக்கப்புறமா அவளுடைய மனசுல இவ்வளவு நாளாக ஒரு பக்தியாக கண்ணன் மேல இருந்த பக்தியானது அவளுக்கு காதலாக மாறி போகுது. நம்ம எப்படியாவது கல்யாணம்னு ஒண்ணு பண்ணோம்னா அது கண்ணனைத்தான் பண்ணியாகணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷ பிறவியே எனக்கு வேணாம், இந்த உயிரே எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதனால கண்ணனையே கரம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கோகுலத்தில் ஆயர்பாடியில் எப்படி கோபி பெண்கள் எல்லாருமே அவருக்காக விரதம் இருந்தாங்களோ அப்படியான ஒரு விரதத்தை தானும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாசத்துல கண்ணனுக்காக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஒரு ஆயர்பாடியாகவும் தன்னை ஒரு கோபி பெண்ணாகவும் தன்னுடைய தோழிகள் எல்லாரையுமே ஒரு கோபி பெண்களாகவும் நினைச்சுக்கிட்டு இந்த கோதை நாச்சியார் பாவை நோன்பை இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் திருப்பாவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 30 பாசுரங்களையும் பாடுறாங்க. கண்ணன் மேலேயே பித்து பிடிச்சி திரியிறாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்மாழ்வார் நம்முடைய பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேற மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பெருமாளை தவிர வேற யாரையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணமாக இந்த கோதை நாச்சியார் சொன்னதுனால வேற வழி இல்லாம பெரியாழ்வாரும் என்ன செய்யறதுன்னு சொல்லி திகச்சு போய் 108 திவ்ய தேச ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பெருமாள்களை பத்தியும் பாண்டி நாடு, தொண்டை மண்டலம், மலைநாடு, சோழ நாடு, வடதிசை திருப்பதிகள் இப்படி எல்லா கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள்களை பத்தியும் அவங்களுடைய அழகுகளை பத்தியும் சொல்லி வராரு. திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கட சாமி, நம்ம அழகர் மலையில் இருக்கக்கூடிய அழகர் சாமி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவரங்க சாமி, இப்படி எல்லா சாமியுடைய அழகுகளையும் சொல்லும் போது திருவரங்கனுடைய அழகையெல்லாம் கேட்டு பிரமிச்சு போய் அவரைத்தான் நான் கரம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதை நாச்சியார் சொன்னதாகவும், இப்படி ஆண்டவன் மேல அதீத பக்தி வந்து திருவரங்கத்து பெருமானத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நம்ம பொண்ணு சொல்றாளே அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மலைச்சு போய் பெரியாழ்வார் இருக்கும்போது அவருடைய கனவுல திருவரங்கத்து பெருமாள் வந்து ஆண்டாள நான் என்னோட ஏத்துக்கிறேன், என்னுடைய மனைவியாக அவளை ஆக்கிக்கிறேன், அவளை என்னுடைய கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே இவருடைய கனவுல வந்த மாதிரியே கோயில்ல இருந்து பரிவாரங்கள் சாமியுடைய சத்திரம் சாமரம் இது அத்தனையும் வந்து ஆண்டாளை கூட்டி போறதுக்காக அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அதுக்கப்புறமா பெரியாழ்வாரும் ஆண்டாளை ஒரு புது பொண்ணாக அலங்கரிச்சு அந்த பட்டு துணிகளான பல்லக்கில் ஏத்திக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போறாரு. இப்படி இவங்க கிளம்பி போகும்போதே அந்த பாண்டிய நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்த வல்லபதேவ மன்னனுக்கும் இந்த விஷயமானது தெரிய வந்து அவருக்கும் பெருமாள் உத்தரவு கொடுத்து அவருடைய படை வீரர்கள் எல்லாரும் சூழ இவங்க எல்லாரும் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து காவிரி கரைக்கு ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாக இவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெரியாழ்வார் அங்க கோயில் இருக்கக்கூடிய உற்சவர் சாமிக்கும் ஆண்டாளுக்கும் அங்க திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆண்டாள் திருவரங்க பெருமாளுடைய கருவறைக்குள்ள போய் பெருமாளோட பெருமாளா கலந்துட்டாங்க. அப்படியாக அரங்கனையே ஆண்டவளாக இந்த கோதை நாச்சியார் இருந்ததுனாலதான் அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆண்டாள் இந்த பூமியில பெரியாழ்வாருடைய அந்த நந்தவனத்துல துளசி மாடத்துக்கு பக்கத்துல அவதரிச்சது ஒரு ஆடிப்பூர நன்னாள்ல தான். இதுதான் ஆண்டாளுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம். இதுக்கு பின்னால வரக்கூடிய வீடியோல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை பத்தியும் அந்த கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள், குறிப்பா இந்த ஆடியில நடக்கக்கூடிய ஆடிப்பூரத்துல 10 நாள் திருவிழாவாக ஆண்டாளுக்குன்னே விசேஷமா நடக்கக்கூடிய அந்த உற்சவங்களை பத்தின விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.